Hi friends, welcome to Clickbox Samil. இந்த வீடியோவில் சிஸ்டம் உடைய பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் அண்ட் மேஜரா கேம் ப்ளே பண்ணும்போது FPS டிராப் மாதிரியான இஷ்யூஸை எப்படி ஈஸியா ஃபிக்ஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ஃப்ரீ ஆப்டிமைசர் டூலான Razer Cortex என்ற டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் சிஸ்டமில் ஆப்டிமைஸ் பண்ணுறதால கேமிங் உடைய பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஓவராலாக சிஸ்டம் உடைய பர்ஃபார்மன்ஸையும் நீங்கள் ரொம்பவே ஈஸி அண்ட் ஃப்ரீயாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி Razer Cortex உடைய அஃபிஷியல் பேஜை ஓப்பன் பண்ணுங்க. அண்ட் இந்த ஸ்க்ரீனில் டவுன்லோட் நவுன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி Razer கேமிங் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைமாக இன்ஸ்டால் பண்ண ஓப்பன் பண்ணும்போது லாகின் பண்ண சொல்லி கேட்டால் ஜஸ்ட் கண்டினியூ ஆஸ் கெஸ்ட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். தென் நீங்கள் Razer Cortex இன்ஸ்டால் என்ற ஆப்ஷன் மேலே நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய சிஸ்டமில் Razer Cortex இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் Razer Cortex-ஐ சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ண அப்புறம் ஹோம் ஸ்க்ரீனில் பூஸ்டர்ன்ற செக்ஷனை ஓப்பன் பண்ணுங்க. ஏன்னா பூஸ்டர் செக்ஷனுக்குள்ள அவைலபிளாக இருக்கிற ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம விண்டோஸ் சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமிங் பர்ஃபார்மன்ஸையும் இம்ப்ரூவ் பண்ண போகிறன்றதால ஜஸ்ட் பூஸ்டர் செக்ஷனை ஓப்பன் பண்ணுங்க. ஸோ பூஸ்டர் செக்ஷனில் கேம் பூஸ்டர், சிஸ்டம் கிளீனப், ஸ்பீடப், டிஃப்ராக்மெண்ட் அண்ட் மை ரிக்னு 5 ஆப்ஷன்ஸ் சிஸ்டம் அண்ட் கேமிங்கை பூஸ்ட் பண்ண ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டாக கேம் பூஸ்டர்ன்ற ஆப்ஷனை பார்க்கலாம். ஸோ பேசிக்காகவே கேம் பூஸ்டர் ஆப்ஷன்ஸில் ஸ்பெஷல்ஸ், ப்ராசஸஸ், சர்வீசஸ் ஆப்ஷன்ஸில் டிஃபால்ட்டாகவே சிஸ்டமை ஆப்டிமைஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே செலக்டாக இருக்குது. ஜஸ்ட் இங்கே அவைலபிளாக இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ரிவ்யூ பண்ணிவிட்டு ரிமைனிங் அன்வான்ட் சர்வீசஸ் ஆர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருந்தால் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு பூஸ்ட் நவுன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி பூஸ்ட் பண்ணுறதால உங்கள் சிஸ்டமில் FPS ட்ராப் ஆகிறத ஈஸியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். தென் அடுத்ததான் சிஸ்டம் கிளீன் என்ற ஆப்ஷனில் சிஸ்டம் ஜங்க் ஃபைல்ஸ், கேம்ஸ் ஜங்க் ஃபைல்ஸ், அப்ளிகேஷன் ஜங்க் ஃபைல்ஸ், டவுன்லோட் ஃபைல்ஸ், பேக்கப் ஃபைல்ஸ், ப்ரௌசர் ஃபைல்ஸ், ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி அண்ட் ரீசைக்கிள் பின் மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீனில் ஹைலைட் ஆகிருக்கிற ஆப்ஷன்ஸ் எதுவுமே செலக்ட் ஆகலை, அன்ஹைலைட் ஆகிருக்கிற ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் டிலீட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ண உடனே அன்ஹைலைட் ஆகிடும். ஸோ பேசிக்காகவே சிஸ்டமில் டிஃபால்ட்டாக டிலீட் பண்ண வேண்டிய அப்ளிகேஷன் ஜங்க் ஃபைல்ஸ், கேம்ஸ் ஜங்க் ஃபைல்ஸ், சிஸ்டம் ஜங்க் ஃபைல்ஸ் அண்ட் ரீசைக்கிள் பின்னை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்கேன் நவுன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி சிஸ்டமில் அவைலபிளாக இருக்கிற இந்த ஃபைல்ஸ் உடைய கேட்ச் ஃபைல்ஸை நீங்கள் ஈஸியாக ஸ்கேன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிளீன் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால சிஸ்டமில் இருந்து பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணலாம். தென் இந்த சிஸ்டம் கிளீன் ஆப்ஷனில் நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி டைம் இந்த ஃபைல்ஸை மேனுவலாக டிலீட் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா ஸ்கெடியூல்டு கிளீனப் செட்டிங் ஸ்க்ரீனில் டே அண்ட் டைமை செட் பண்ணுறதால ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் ஆட்டோ கிளீனப் செட் பண்ண ஆப்ஷன்ஸ் உடைய ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக டிலீட் பண்ணிக்கலாம். தென் ஸ்பீடப் ஆப்ஷனில் ஆல்ரெடி சிஸ்டமில் அவைலபிளாக இருக்கிற டிஸ்க் கேட்ச் ஃபைல்ஸ், டெஸ்க்டாப் மெனு ஆப்ஷன்ஸ், ஃபைல் சிஸ்டம் ஆப்டிமைசேஷன் 3 ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ இங்கே பேசிக்காகவே டிஸ்க் கேட்ச் ஃபைல் ஆப்டிமைசேஷனில் நம்ம எந்த செட்டிங்ஸையுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் டிஃபால்ட்டாகவே நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஆர் அதர் ஆப்ஷன்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவையாக இருந்தால் ஜஸ்ட் அன்செலக்ட் பண்ணிக்கலாம். தென் ஃபைல் சிஸ்டம்லையும் ஜஸ்ட் ரிவ்யூ பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணாத செட்டிங்ஸை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் பை மிஸ்டேக்காக எல்லா ஆப்ஷனையுமே டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிட்டாலும் கூட செலக்ட் ஆல் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிட்டு ரீஸ்டோர் டு விண்டோஸ் டிஃபால்ட் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால ஈஸியாக நம்ம ஆப்டிமைஸ் பண்ண ஆப்ஷன்ஸ் எல்லாமே திரும்பவும் ரிவர்ட் பண்ணிக்கலாம். கேம் பூஸ்டர், சிஸ்டம் கிளீனப் அண்ட் ஸ்பீடப் மாதிரியான ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணி சிஸ்டமை ஆப்டிமைஸ் பண்ணுறதால சிஸ்டம் அண்ட் கேமிங் உடைய பர்ஃபார்மன்ஸை டெஃபினட்டாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் டிஃப்ராக்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஒன்லி ஹார்ட் டிஸ்கில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இட் மீன்ஸ் ஓல்டு டைப் சிஸ்டம் அண்ட் லேப்டாப்ஸில் இன்ஸ்டாலாக இருக்கிற ஜஸ்ட் ஹார்ட் டிஸ்கில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். உங்களுடைய சிஸ்டமில் SSD இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக டிஃப்ராக்மெண்ட் ஆப்ஷன் ஒர்க் ஆகாது. ஏன்னா பேசிக்காகவே ஓல்டு ஹார்ட் டிஸ்க் உடைய பர்ஃபார்மன்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ண தான் டிஃப்ராக்மெண்ட் பண்ணுவோம். நவ் டேஸ் எல்லாருமே SSD யூஸ் பண்ணுறதால பேசிக்காகவே SSD உடைய பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதனால SSDயில் டிஃப்ராக்மெண்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. அண்ட் உங்களுடைய சிஸ்டமில் நீங்கள் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுற யூஸராக இருந்தால் உங்களுடைய ஹார்ட் டிஸ்க் ஆர் டிரைவ்ஸை செலக்ட் பண்ணி டிஃப்ராக்மெண்ட் பண்ணி உங்கள் சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்க. தென் மை ரிக்ன்ற ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் சிஸ்டமுடைய ஓவரால் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். இட்
இட் மீன்ஸ் ப்ராசஸர், மதர் போர்டு, ரேம், ஸ்டோரேஜ், கிராஃபிக் கார்டு, டிஸ்பிளே, கீபோர்டு, மவுஸ், ஆடியோ அண்ட் கேமரா மாதிரியான உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் இருக்கிற ஹார்ட்வேர்ஸ் உடைய டீட்டெயில்ஸை இங்கே ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் காட்டின Razer Cortex ஆப்டிமைசரை யூஸ் பண்ணி உங்கள் சிஸ்டம் உடைய பர்ஃபார்மன்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுங்க. அண்ட் கிளிக் பாக்ஸ் தமிழில் அப்லோட் பண்ணுற நியூ டெக் வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னாலும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷன்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.